ஒரு அழகிய பசுமையான காடு. பறவைகள் சந்தோஷமாக பறந்து கொண்டிருந்தது. அந்த காட்டில் ஏலி என்ற அன்பான யானை வாழ்ந்து வந்தாள். அவள் எப்போதும் மற்ற விலங்குகளுக்கு உதவுவதால் அனைவரும் அவளை நேசித்தனர். ஒரு நாள் காட்டில் நடந்து செல்லும் போது ஒரு பள்ளத்தாக்கிலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. அந்த பள்ளத்தின் உள்ளே ஒரு புலி சிக்கிக்கொண்டு வெளியேற முடியாமல் தவித்தது. புலி எலியை பார்த்து, தயவு செய்து எனக்கு உதவுங்கள், நான் தவறுதலாக விழுந்து விட்டேன், உங்களை நான் பாதிக்க மாட்டேன் என்று வாக்குறுதி கொடுத்தது. எலி தயங்கினாள். புலிகள் பயங்கரமானவை, ஆனால் அவளுடைய நல்ல மனம் உதவாமல் இருக்க முடியவில்லை. தன் வலுவான தும்பிக்கையை பயன்படுத்தி அவள் புலியை மேலே இழுத்தாள். ஆனால் புலி வெளியே வந்ததும் அவன் முக பாவனை மாறிவிட்டது. புலி கொடூரமாக சிரித்து கொண்டு கூர்மையான பற்களை காட்டுகிறது. புலி, நீங்கள் எனக்காக வாழ்க்கையை கொடுத்தீர்கள் ஏலி, ஆனால் எனக்கு சாப்பாடு வேண்டும் என்றது. ஏலி, என்ன, நான் உன் உயிரை காப்பாற்றினேன், இது தகுதியற்றது என்றது. புலி, காட்டில் பலவானே வாழ முடியும், இப்போது நீ என்னுடைய இரையாக இருக்கிறாய். அந்த நேரத்தில் ஒரு புத்திசாலி நரி அனைத்தையும் கவனித்துக் கொண்டு வந்தது. நரி, ஒரு நிமிடம், புலியாரே, இந்த பள்ளத்தாக்கில் தான் சிக்கினாய் என்கிறாயா? புலி, ஆமாம், நான் உள்ளே சிக்கிக் கொண்டிருந்தேன் என்றது. நரி, ஒரு பெரிய புலி மிகவும் சிறிய பள்ளத்தில் எப்படி சிக்க முடியும் என்றது. கோபத்தில் புலி மீண்டும் பள்ளத்திற்குள் பாய்ந்து தன்னை நிரூபிக்க முயற்சித்தது. நரி கண் சிமிட்டி ஏலிக்கு சைகை செய்கிறது. ஏலி ஒரு பெரிய கல்லை அள்ளி பள்ளத்தை மூடுகிறாள். புலி, இல்லை, என்னை வெளியே விடுங்கள் என்று கத்தியது. ஏலி மற்றும் நரி சந்தோஷமாக செல்கின்றனர். நன்மைக்கு நன்மையாக பதிலளிக்க வேண்டும், துரோகத்திற்கு அல்ல. உன்னிடம் உதவியவரை எப்போதும் துரோகம் செய்யக்கூடாது. புத்திசாலித்தனமே வலிமையை வெல்லும். யாரிடமும் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று கவனமாக இரு. இந்த கதையை விரும்பினீர்களா? மேலும் கதைகளுக்காக லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். நன்றி.